2026 ஜூன் 24 காலை 6:04 மணிக்கு தென் அமெரிக்காவிலே அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான நாடு தான் வெனிசுலா. இந்த வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த டெட்லிஸ்டான இரட்டை பூமி அதிர்ச்சியின் காரணமாக எந்த அளவுக்கு பயங்கரமான சேதங்கள், உயிர்கள் பறிபோகின என்ற விடயத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த earthquake, இந்த பூமி அதிர்ச்சி ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் வெனிசுலாவுடைய வானம் சிவப்பு நிறமாக மாறிய காட்சிகள் இன்று சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையை பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். எதன் காரணமாக இந்த வானம் சிவப்பு நிறமாக மாறி இருக்கிறது, இது இறைவனுடைய தண்டனையா என்று கூட சிலர் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இந்த விடயம் சம்பந்தமாக 1400 வருடங்களுக்கு முன்னால் சூரா ரஹ்மானிலே அல்லாஹ் இதை தெல்ல தெளிவாக கூறிவிட்டான். அல்லாஹ் குர்ஆனில் என்னத்தான் இதை பற்றி கூறுகிறான், தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. உலக அழிவுடைய விளிம்பில் மறுமை நாளுக்கு மிக நெருக்கமாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய விடயங்கள் எமக்கு உணர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் கடந்த ஜூன் 24, அதாவது 2026 ஜூன் 24 காலை 6:04 மணிக்கு தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு தான் வெனிசுலா. இந்த வெனிசுலாவிலே ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்கள். முதலாவது நிலநடுக்கம் ஏற்பட்டது 7.2 ரிக்டர் அளவிலும். அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு வெறுமனவே 39 செகண்ட்கள் கழித்து இரண்டாவது டெட்லிஸ்டான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது 7.5 ரிக்டர் அளவில். இந்த இரட்டை நிலநடுக்கத்தின் காரணமாக வெனிசுலாவுடைய தலைநகரம் உட்பட அதிகமான இடங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. பல உயிர்களும் இதனால் பறிபோன செய்திகளையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த டெட்லிஸ்டான நிலநடுக்கத்தின் காரணமாக வெனிசுலாவுடைய தலைநகரான கராகஸ் உட்பட பல பகுதிகள் சேதமடைந்தன. 41,000 விட அதிகமானவர்கள் மாயமானதாகவும் ரிப்போர்ட்டுகள் தெரிவிக்கின்றன. முதலாவது நிலநடுக்கம் யராக்குய் பகுதியில் பூமிக்கடியில் 20 கிலோமீட்டர், அதாவது 12 மைல் தூரத்திலும், இரண்டாவது டெட்லிஸ்டான நிலநடுக்கம் யராக்குய் பகுதியுடைய பூமிக்கடியில் 21.9 கிலோமீட்டர், அதாவது 14 மைல் ஆழத்திலும் ஏற்பட்டது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக 800க்கு மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. அதில் 190 கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் 4.7 பில்லியன் அமெரிக்கன் டாலரில் இருந்து 8.7 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வரை சேதம் வெனிசுலாவுடைய பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்றன. CNN ரிப்போர்ட் அடிப்படையில் இதுவரைக்கும் 2,954 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள், 12,666 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இதிலே 41,000 பேரை காணவில்லை, 6,462 பேரை காப்பாற்றி இருக்கிறார்கள். இதிலே 16,000 பேர் வீடுகளை முழுமையாக இழந்திருப்பதாகவும் CNN ரிப்போர்ட் தெரிவிக்கிறது. இந்த அளவுக்கு இந்த வருடத்துடைய சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இந்த வெனிசுலாவுடைய நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. அன்றைய நாளில் மட்டும் உலகத்திலே ஒரே இடத்தில் 3 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜப்பான், இதே போல அமெரிக்காவுடைய கலிபோர்னியா, இதே போல வெனிசுலா. இந்த வெனிசுலாவுடைய இந்த நிலநடுக்கத்தின் காரணமாகத்தான் அதிகமான சேதங்கள், உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சோசியல் மீடியாவில் வெனிசுலாவுடைய வானம் சிவப்பு நிறமாக மாறிய காட்சிகள் தற்பொழுது வைரலாகி கொண்டிருக்கின்றன. எந்த சந்தர்ப்பத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதோ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வெனிசுலா பகுதியுடைய வானத்தை பார்க்கும் பொழுது சிவப்பு நிறமாக, சில பகுதியில் இளஞ்சிவப்பு நிறமாக மாறி இருக்கிறது. இதை பார்த்த மக்கள் இன்னும் பயந்து போயிருக்கிறார்கள், சிலர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், சிலர் இது இறைவனுடைய கோப பார்வை என்றும் கூறுகிறார்கள். இந்த நிறத்திற்கு வானம் மாறியதற்கு என்ன காரணம், அறிவியல் இதை பற்றி என்ன கூறுகிறது என்று பார்த்தால் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள், நிலநடுக்கத்துக்கு முன்போ அல்லது இந்த நிலநடுக்கத்திற்கு பின்போ பூமியிலிருந்து வெளியேறக்கூடிய தூசுகள், இதே போல வாயுக்கள், நுண்துகள்கள் சூரிய ஒளியை சிதறடித்து வானத்தை சிவப்பு நிறமாக மாற்றுகின்றன என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுதே எம்மை இந்த விடயம் புல்லரிக்க வைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானத்தை ரோஜா நிறமாக எப்பொழுது மாற்றுவான் என்றால் சூரா
ரஹ்மான் அத்தியாயம் 55 வசனம் 37 கூறும் பொழுது ஃபைதன் ஷக்கத்தி ஸமாஉ ஃபகானத் வர்ததன் கத்திஹான், வானம் பிளக்கும் பொழுது எண்ணெயை போல அது ரோஜா நிறமாக மாறும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். எந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பானோ அந்த நேரத்தில் இந்த வானம் சிவப்பு நிறமாக ரோஜா நிறமாக மாறும். அதற்கு பிறகு இந்த வானம் அவ்வாறே அழிக்கப்படும், பூமி அழிக்கப்படும், மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக பறக்கும். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு நிலையை உருவாக்குவதாக குர்ஆனிலே தெள்ளத் தெளிவாக கூறுகிறான். தற்பொழுது வெனிசுலாவிலே இந்த நிலநடுக்கத்துடைய சந்தர்ப்பத்தில் வானம் சிவப்பு நிறமாக ரோஜா நிறமாக மாறியதின் காரணமாக அல்லாஹ் நமக்கு எதை உணர வைக்கிறான்? நீங்கள் என் பக்கம் நெருங்குங்கள், மறுமை நெருங்கிவிட்டது, உலக அழிவு நெருங்கிவிட்டது, பாவங்களை விட்டு விலகி நன்மை செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இப்படியாப்பட்ட சில சாம்பிள்களை காட்டி அல்லாஹ் நம்மை பயமுறுத்தி உணர வைக்கிறான். அருமையானவர்களே, உலகத்திலே எங்கெல்லாம் சீற்றங்கள் ஏற்படுகின்றனவோ அவை அனைத்தும் திட்டமிட்ட அல்லாஹுடைய ஏற்பாடுகள் தான். எந்த நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் சரி, எந்த சூறாவளி ஏற்பட்டாலும் சரி, எந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு எதை உணர்த்துகிறான்? நீங்கள் என் பக்கம் நெருங்குங்கள், உலக அழிவு நெருங்கிவிட்டது, மரணம் நெருங்கிவிட்டது, கேள்வி கணக்கு நெருங்கிவிட்டது, மஹ்ஷருடைய மைதானத்தை நோக்கி செல்லக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்று அல்லாஹ் உணர்த்துகிறான். அதே போலத்தான் இதுவும். அருமையானவர்களே, அருமையானவர்களே, நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தான் ஒவ்வொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். அல்லாஹ் இந்த விடயங்களை ஏற்படுத்தி நமக்கு ஏதோ ஒரு விடயத்தை உணர்த்துகிறான். அந்த விடயங்களை சரியாக விளங்கிக் கொண்டவர்கள் முஃமின்கள், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாதவர்கள் நஷ்டவாளிகள். ஆகவே அதிகமாக நல்அமல்கள் செய்து பாவங்களிலிருந்து தூரமாகி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.